மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். இந்திய நாட்டினுடைய பிரதமரான நரேந்திர மோடியும் இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமும் தன்னுடைய கூட்டாளிகளுக்கும் நண்பர்களுக்கும் வேண்டுமாக எந்த ஒரு சட்டத்தையோ எந்த ஒரு நியமத்தையோ ஒட்டுமொத்தமாக மாற்றி எழுத நினைத்தாலும் அவர்களுக்காக ரெடியாக இருக்கிறார். அதானியாக இருந்தாலும் சரி, பதஞ்சலியாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமாக எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் மாற்றி எழுதுவதற்கு தயாராக இருக்கிறது மோடியினுடைய அரசாங்கம். அதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அயோத்தியிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம், அதாவது ராமர் கோவிலிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் சரையு நதிக்கரையினுடைய அருகாமையில் சில குறுகிய விவசாயிகள் தங்கக்கூடிய மஜும்தாரா அப்படிங்கிற இடத்தில் இந்த இந்திய ராணுவ படை மிகப்பெரிய அளவில் ஆயுத பரிசோதனை செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. அதனால்தான் அந்த இடத்தில் குறைவான ஆட்களே அங்கே வாசம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குறைந்த அளவிலான விவசாயிகள் இருக்கிறார்கள். அந்த இடத்தை அதனால் அரசாங்கத்தினுடைய அறிவிப்புப்படி அந்த இடத்தை வாங்கவோ விற்கவோ அல்லது அது ஏதாவது ஒரு விற்பனைக்கோ அதனை உட்படுத்த முடியாது என்பதை தெள்ள தெளிவாக இந்திய அரசாங்கம் கூறியிருக்கிறது. இப்பொழுது அதற்கு அருகாமையில் 1.5 ஹெக்டேர் அளவிற்கான இடங்களை அதானியினுடைய குழுமத்தினுடைய மற்றொரு குழுமம் ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து விற்பனை செய்து அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாது பதஞ்சலி நிறுவனத்தினுடைய குழுமத்திலிருந்தும் அங்கிருந்து ஒரு சில பகுதிகளை, இடங்களை விற்பனை செய்து அல்லது அந்த இடத்தை வாங்கியிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய ஒரு விவசாயி அந்த இடத்தை விற்றிருக்கிறார். இப்படி பல அமைச்சர்களுக்கு சொந்தமாக அந்த இடத்தில் இடம் இருக்கிறது. பல மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள், இதற்கு முந்தைய அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்களை விற்பனையில் அவர்கள் அந்த இடத்தை வாங்கியிருக்கிறார்கள். இதற்காக யாருக்காக எப்பொழுது அந்த இடத்தை விற்கலாம் என்று மாற்றி எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தா, மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தை விற்கலாம், யாருக்காவது விற்பனைக்கோ அல்லது வாங்கவோ அந்த இடத்தில் செய்யலாம் என்று அவர்கள் அந்த ஆணையை மறுபரிசீலனை செய்து மீண்டும் திரும்ப எழுதியிருக்கிறார்கள். இது வேறு யாருமல்ல, தன்னுடைய நண்பருக்கான அதானி மற்றும் அம்பானிக்கும் பதஞ்சலி நிறுவனத்திற்குமான சேவையாக இது கருதப்படுகிறது. ஏனென்றால் அந்த மஜும்தாரா அப்படிங்கிற இடத்தில் குறைவான விவசாயிகளை வாசம் செய்து வருகிறார்கள். நதிக்கரையின் அருகாமையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே விவசாயம் செய்து பிழைப்பதற்காக. அது மட்டுமல்லாது அங்கே இந்திய ராணுவம் பரிசோதனை வேறு மேற்கொண்டிருக்கிறது. அதனால் மேற்கொண்டு விவசாயிகள் அங்கே தங்குவதில்லை. குறைந்த அளவிலான மக்கள் தொகை இருந்த போதிலும் அந்த இடத்தை முந்தைய காலத்தில் விற்கக்கூடாது என்று இருந்தது. தற்போது தன்னுடைய நண்பர்களுக்காக அதை விற்பனை செய்யக்கூடிய இடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டில் இடமில்லாமல், வீடில்லாமல் எத்தனையோ மக்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய நண்பனுக்கு மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சிக்காக கட்டிடங்கள் கட்டுவதற்காகவும், தானிய சேகரிப்பிற்காக கிடங்குகள் கட்டுவதற்காகவும் அதானிக்கும் பதஞ்சலிக்கும் எல்லாம் இடத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்காக புதிய சட்டங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். அப்பொழுது ஒரே ஒரு கேள்விதான், யாருக்காக இந்த அரசாங்கம்? இந்த மக்களுக்காகவா அல்லது தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்காகவா என்கின்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.